வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 and 2 எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெலிஷன் பார்த்துருக்கோம். அந்த வகையில் ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் பேப்பர் இருக்குது, 3000 கொஸ்டின் இருக்குது. எல்லாத்தையுமே படிக்கணுமானா தேவையில்லை. உங்களுக்கு தெரியும், டிஎன்பிஎஸ்சி வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸை மாற்றிட்டாங்க, சரிங்களா? அதனால் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு 4 to 5 கொஸ்டின் பேப்பர்ஸை பார்த்தா போதும் ஃபுல்லாக. ஆனால் முன்னாடி இருந்த கொஸ்டின் பேப்பரையும் பார்க்கணும். எதுக்காகனா கிராமருக்காக. ஏன்னா உங்களுக்கு தெரியும், குரூப் 2 and 2A குரூப் 2A மெயின்ஸில் ஜென்ரல் இங்கிலீஷில் கிராமர் போர்ஷன் மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? அதனால் கிராமர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். ஆனால் ஒரு பிரேக் இருக்கும். ஒரு 100 பேஜஸ் கிட்டத்தட்ட இது இருக்கும் பாருங்கள். 100 பேஜஸை தாண்டி நீங்கள் வந்து கிராமர் மட்டும் பார்த்தா போதும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா, ஏன்னா இதுக்கு அப்புறம் சிலபஸ் சேஞ்ச் ஆன கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் இருக்குது, சரிங்களா? நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஏதாவது குரூப் 2 2Aக்கு இடையில ஏதாவது ஜெனரல் இங்கிலீஷோடு இருந்ததுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? பொது தமிழை விட ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு மெயின்ஸ்லேயும் ஹெல்ப் பண்ணும், சரிங்களா? அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அப்படின்னு சொல்கிறேன்.